மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அஞ்சாமை என்னுடைய சினிமான்னு இல்லை, நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததில் இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு ரொம்ப அழகாக இதை எப்படின்னா யாரையோ எதிர்க்கிறதாவோ இல்லை யாரையோ ஆதரிக்கிறதுக்காக இல்லை, இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலை மக்களோட வழியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல, நான் எல்லாட்டையும் ஒன்று சொல்லுவேன். நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஊரில் சாமி படத்துக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க. அப்போ நான் தேட்டரில் உட்காந்துருந்தா அந்த பாடல் வரும்போது இந்த ரெண்டு பக்கமும் லைட் இருக்கும், அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும். திடீர்னு ஆவேசம் ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா ஊரில் இருக்க 2-3 பேர் 4 பேர் அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஊரில் பார்க்கலாம் அந்த ஆவேசம். அது நான் என்னவா அப்போ ஐயோ மியூசிக் அவங்கள இழுத்துருச்சு, இல்லை அந்த படம் அவங்கள இழுத்துருச்சு, இல்லை அவங்கள தாக்கம் இழுத்துருச்சு, அப்படி தான் போயிருந்தது. ஆனால் நாங்கள் நாடகத்துறைக்கு நடிப்புத்துறைக்கு வந்தபோது தான் தெரிய ஆரம்பிச்சது, அவங்களை ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சது. அவங்க என்ன ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அது போக ஆரம்பித்தாங்க, அவங்க எமோஷனில் வெளிப்பட்டதுன்னு. அப்படி தான் இந்த படம் பார்க்குறேன். நான் கிட்டத்தட்ட என்னுடைய படங்களை ஒரு தரம் 2 தரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்னா, படத்தை விட என்னோடய ஃப்ளா தெரியும், என்னுடைய குறைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். நான் அதை தான் நோட் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் அதிகமாக கிட்டத்தட்ட சுதன் எடிட்டர் சார் அவர் எடிட் பண்ணும்போது நான் அவர் கூடயே உட்காந்து பின்னாடி சோபாவில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த படத்தை நான் அவ்வளவு தரம் பார்த்துருக்கேன். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு வரையும் என்னால் அதுலேருந்து மீள முடியல. இந்த படம் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் இதை நான் கண்டிப்பாக நான் உங்களை இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓனதுக்கப்புறம் உங்களை நான் சந்திக்க தான் போகிறேன். நீங்கள் அப்போ கேட்கலாம். கண்டிப்பாக இதை பார்த்த அனைவரும் நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க, உங்களை கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா இது நம்ம படம், இது ஒருத்தரோட படம் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரோடைய படம். இங்கே மட்டும் இல்லை, எங்கெல்லாம் பார்க்குறோமோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை மனிதர்களோட படம் ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. அப்படி நான் ஒரு பிரச்சனையை என்னுடைய நடிப்பு தொழில் மூலமாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படி தான் நான் சுப்ரமணியன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இப்படி ஒரு படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் அந்த படம் நடித்ததில்லை, நான் இதுவரை நடித்ததில் இந்த படத்தில் நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் இதில் முக்கியமாக நான் இவங்களை சொல்லணும், கார்த்திக். அவர் இன்னைக்கு வரையும் நேற்று ஷூட்டிங் போயிட்டு இன்றைக்கி வந்த மாதிரி தான் இன்றைக்கி வரையும் அந்த படத்தை பற்றி இதை மட்டும் தான் பேசுவார். வெளி படம் போனாலும் நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட வேறு படத்தை சொன்னால் கூட அடுத்த செகண்ட் இந்த படத்தை பற்றி தான் வருவார். ஸ்டில் இன்னும் அதிலே இயங்கிக்கிட்டு இருக்கார், அஞ்சாமைக்குள்ளே இயங்கிட்டு இருக்கார். பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய ஒளிப்பதிவு அவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கு. உங்களுக்கு இடம் பெருசாக இருக்குது, உங்களுக்கு மட்டும் இல்லை, இதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் வேறு ஒரு இடம் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. அது கண்டிப்பாக எனக்கு தெரியுது. அப்புறம் இசையமைப்பாளர் ராகவ் சார், இதில் எனக்கு ஒரு முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பாடல் இருக்குது, அமேசிங். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி போடுவாங்களோன்னு நினச்சேன் அந்த பாடலை. எனக்கு அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது, ஆனால் அது போட முடியாது, அது எனக்கு தெரிஞ்சுது. அந்த பாடலை போட முடியாது, ஏன்னா இந்த இதில் இருக்கிற பாடலுக்கு பூராமல் கதையோட உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால போடலை. அற்புதமான பாடல். அந்த பாடலை நான் அவ்வளவு தரம் கேட்டிருக்கேன். எனக்குள்ளே ஒரு ஆவேசம் வந்திருக்கு, எனக்குள்ளே ஒரு வெறி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஜாக்கி ஜான் படம் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற யாரும் இருக்க மாட்டாங்க, இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து, ஒரு மாதிரி ஆவேசம் வரும் எனக்கு ஃபைட்டை பார்க்கும்போது. அப்படி எனக்கு ஒரு ஆவேசத்தை கொடுத்தது இந்த படத்தில் அந்த பாடல். அதில் கிருத்திக் ஒரு இடத்துல பிரமாதம் ஒன்று பண்ணுவான், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவான். அடுத்த தலைமுறை நடிகர் வரையும் நான் பார்க்குறேன், ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர், அவனுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் எனக்கு வாணி மேடம் எத்தனையோ டிவி ஷோஸ் நாடகங்கள் பார்த்துருந்தாலும் எவ்வளவோ அவங்களோட படங்கள் பார்த்துருந்தாலும், ஏன்னா அவங்க வெரி குட் ஆக்டர்ஸ், அவங்க நல்ல நடிகைன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, பிரமாதமாக. ஆனால் நம்ம எல்லாரும் பார்க்காத இன்னொரு நடிகை இந்த படத்தில் பாருங்கள். நான் தான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேவதி மேடம். அதுக்கப்புறம் நான் பார்க்குற
இவங்க இது இந்த படத்தில் அப்படி பண்ணிட்டாங்க. அப்படியான ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த பாடல் காட்சிக்கு முன்னாடி எனக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ரானரி. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட்டு. மாறி தான் போகிறேன். சுதன் சார் சொல்லணும், எடிட்டர். அதிகம் பேச மாட்டார். அவர் வந்து உட்காந்துக்கல இதே முகம் தான். அப்போ பார்த்ததும் ஒரு கடுகடுன்னு ஒரு முகம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அப்படியே தான் இருப்பார். ஆனால் அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க, விருமாண்டி அவங்க தான் பண்ணாங்க, பருத்தி விரணும் இவ்வளோ பிரமாதமாக 2 அற்புதமான படைப்பை பண்ணாங்க. எப்போதுமே அவர் ஒரு மூடுக்குள்ளேயே இருக்கார் அப்படின்னு. பியூட்டிஃபுல்லாக மார்னிங்லேருந்து சாயங்காலம் வரை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அந்த எடிட்டிங்குள்ளேயே சொன்னார்ல இளையராஜா சார் மாதிரி சிம்பனி எடிட்டிங்கில் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னா, அப்படியான ஒருத்தர் தான். ரொம்ப பிரமாதமான அவர் வேலையை காட்டியிருக்காங்க. அப்புறம் பாலச்சந்தர் சார், அவங்கள வந்து நான் லொக்கேஷன் எனக்கு இல்லை, ஒரே ஒரு ஷாட் மட்டும்தான் இருந்தது அந்த டயத்தில். ஆனால் நான் நடிக்கிற அந்த 10 நாள் வேணால் அந்த ஷூட் ஃபுல்லாகவே நான் இருந்தேன். வேறு எங்கேயும் போகல. இந்த ஷூட்டிங் இருக்குன்னா அந்த ஷூட்டிங் நாளில் வந்து நான் அங்கே போயிடுவேன், வேறு ஷூட்டிங் போக மாட்டேன். அப்போ தான் அவங்கள பார்த்தேன். அந்த கோர்ட்டையே அப்படி கட்டி அப்படி வச்சுருக்காரு. அந்த கோர்ட் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா அவருடைய பிரமாதமான ஒரு விஷயம் அதில் வெளியில் வரும். ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அவங்கள வந்து யூடியூப்பில் நிறையா அவருடைய ஸ்பீச் அதெல்லாம் பார்க்குறோம். ஓ இதுதான் அது அவர் இவ்வளோ எனக்கு எப்படி பாதிக்குன்னா, என்னுடைய நல்ல படங்களை பண்ணுவதற்கு தயாரிப்பாளர் முன் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தயாரிப்பாளர் 10 ரூபாய் எடுத்தால் தானே 2 ரூபா செலவு பண்ண முடியும். அது ஒன்று இருக்குல்ல. அதனால் எனக்கு சரி ரைட்டு, வந்த படங்களில் நல்ல படம் எது இருக்கோ அதை பண்ணுவோம் அப்படின்னு தான் போவேன். ஆனால் இந்த படத்தை நான் அப்படி நினைக்கல. இந்த படம் பார்த்தால் தயாரிப்பாளர் நல்லா இருப்பாருங்கிறது இல்லை, இந்த படம் பார்க்கணும், அது நம்மளோட கடமை. நான் கடமையாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நடித்தது என்னோட கடமையாக தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி தான். ஏன்னா இந்த படம் நடித்தது பணம் வாங்கிட்டு தான் நடித்தேன், ஃப்ரீயாக நடிக்கலை, பணம் வாங்கி தான் நடித்தேன். ஆனால் அத்தனை நாளும் நான் வந்து இதில் என்ன வேலை செய்யணும்னு இல்லை, எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். இந்த படத்துக்குள்ளேயே நான் ட்ராவலாக இருக்கேன். நான் நிறையா படங்களை விட்டுருக்கேன். இந்த படத்துக்காக நிறைய படங்களை விட்டுருக்கேன். ஏன்னா இந்த படம் பண்ணது நான் நடிக்க வந்ததுக்கான ஒரு அர்த்தம் இந்த படம் நடித்ததில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்படியான படம் தான் இது. இன்னும் வேற யாரையா விட்டுட்டேனா இல்லை எங்கேயாவது மாறிட்டேனான்னு தெரியல. ஏன்னா இந்த பொதுவாக நான் எங்கே ஏதாவது பேசும்போது வந்து எதையும் யோசிக்க மாட்டேன். என்ன நடந்தது தானே பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்போ எனக்கு இந்த படத்தில் நடந்தது தான் பேச போகிறோம் இருக்கும். ஆனால் எந்த விதத்துலேயும் எனது இது படம் முழுக்க கதைக்குள்ளே இருக்குது, கதையை சொல்ல வேண்டாம். அதே நேரம் எந்த விதத்துலையும் எதையும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையும் எனக்கு இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் இந்த படத்தை 2-3 நாளில் நீங்கள் படம் பார்த்துருவீங்க. கண்டிப்பாக நான் இப்பயும் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் இதே இடத்துல தான் என்னை இறுகப்பட்டிருக்கும் ஆரத்தழுவுனீங்க, பயணிகள் கவனிக்கும் பெரிய ஆரத்தழுவி உங்கள் பாராட்ட சொன்னீங்க. நான் இப்போ சொல்கிறேன், எல்லாருமே நீங்கள் பாராட்டினே நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இல்லை. படம் பார்த்துட்டேன், இது நம்ம படம், நம்மளன்னா வேறு யாரை நம்ப போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறேன். இப்படி ஒரு படத்தை தயாரித்ததற்கு திருநாவுக்கரசு சார் வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். அவர் பெருமையோடு தான் இந்த படத்தை தயாரித்தார். ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குது. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்தா ட்ரீம் வாரியர்ஸ். அது என்றைக்குமே மறக்க மாட்டேன். இன்றைக்கி இத்தனை பேர் எனக்கு ஊரிலிருந்து எங்கேருந்தோ சொல்லும் போதோ ட்ரீம் வாரியர் படமா அவங்க வாங்கியிருக்காங்களா, அப்போனா சரியான படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களை விதைச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.